பிரியா 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 எங்க பிரியா போன? ஏண்டா கடைக்கு தாண்டா போயிருந்தேன். ஏன் என்னாச்சு? சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. பாரு மாஸ்க் கூட போடாம போயிருக்க. அவசரத்துல மறந்துட்டேன். சரி உள்ள போய் பிரஷ் பண்ணிட்டு வா, நான் காஃபி போடுறேன். என்னதான் பண்றியோ நீ? என்னாச்சு பிரியா? ஒன்னும் இல்ல, கொஞ்சம் கோல்டா இருக்கு. கோல்டா? இங்க காட்டு. என்ன லைட்டா ஃபீவரா இருக்கு? சரி நீ படு, நான் தலை வச்சு வரேன். தூங்கு கொஞ்ச நேரம். பிரியா பிரியா ஹேய் பிரியா பிரியா என்ன பண்ணுது? ஹேய் பிரியா என்னாச்சு பிரியா? பிரியா ஹேய் ரொம்ப ஃபீவரா இருக்கு, கொதிக்குது. ஹாஸ்பிட்டல் போலாமா? இது வர எது பிரியா? ஒண்ணுல சரியாயிடும் பிரியா. ஒண்ணு சரியாயிடும். சார் டாக்டர் உள்ள போங்க, டாக்டர் இருக்காரு. ஒண்ணுல சரியாயிடும். என்னாச்சு? என்ன ப்ராப்ளம்? சார் ரெண்டாவது ஃபீவர் இருக்கு. டேப்லெட் கொடுத்து குறையில. ஒரே எமிட்டியா இருக்காங்க, மூச்சு அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்க. சார் நீங்க வாங்க மேடம். பார்த்து பிரியா முதல்ல மாஸ்க் போடுங்க சார். வசந்த் வசந்த் தானே? ஆமா சார். சார் இந்த ஃபார்ம் கொஞ்சம் ஃபில் பண்ணுங்க. அப்புறம் உங்க ஒய்ஃபோட ஆதார் கார்டு டீடைல்ஸ்லாம் கொஞ்சம் கொடுங்க. எதுக்கு சார்? உங்க ஒய்ஃப்க்கு கோவிடா இருக்க வாய்ப்பு இருக்கு, டெஸ்ட் எடுத்து பார்க்கணும். ஸோ அதுக்கு இந்த டீடைல்ஸ்லாம் தேவைப்படுது, கொஞ்சம் கொடுங்க சார். சார் என் ஒய்ஃப் பார்க்கலாமா? இப்போ எப்படி இருக்காங்க? இல்லை சார், உங்க ஒய்ஃபை இப்போதைக்கு பார்க்க முடியாது. நீங்க வீட்டுக்கு போங்க, நாங்க நாளைக்கு உங்களுக்கு கால் பண்றோம்.
ஃபர்ஸ்ட் வயசு. சார் நாளைக்கு எப்படியும் கம்பெனில இருந்து ஆளுங்க வருவாங்க. நீங்களும் எங்கேயும் வெளில போகாதீங்க, வீட்டிலே இருங்க. சிஸ்டர் இப்போ என்ன பண்ணணும்? அவங்க எப்போ சரியாகும்? அவங்க என்ன 7 days குவாரண்டைன்ல தான் இருந்தாகணும். இதனாலும் நாங்கள் ஃபர்தராக இன்ஃபார்ம் பண்ணுறோம். சார், கார்பரேஷன்லேருந்து வந்திருக்கோம். கொரோனா டெஸ்ட் எடுக்கணும். ஹலோ சொல்லுங்க. ஹலோ சிஸ்டர், அங்கே பிரியான்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் அட்மிட்டாக இருக்காங்க. அவங்க எப்படி இருக்காங்க தெரிஞ்சுக்கலாமா? ஹலோ ஹலோ ஏய் நில்லு, எங்க போற? சார், ஒய்ஃப் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணி. ஹாஸ்பிட்டல் ஒய்ஃப் அட்மிட் பண்ணிருக்காங்க. எத்தனை பேர் அந்த கதையை சொல்லிட்டு போவீங்க? சார், நேற்று தான் சார் அட்மிட் பண்ணுவோம். நிஜமா தான் சார். எத்தனை பேர் தைரியமா சொல்லிட்டு போவீங்க? கிளம்பு கிளம்பு, இங்க நிக்காது, கிளம்பு. போடு, மாஸ்க் போடு, இடத்த காலி பண்ணு. ஹலோ. ஏய், எதுக்கு ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருந்த? நான் பண்ணுறேன், சார்ஜர் நம்ம ஆஃப் ஆயிடுச்சு. ஒன்றும் பயப்படுற மாதிரி இல்லைல்ல? பரவாயில்லடா. ஆனா நேத்திக்கு இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் என் வார்ட்ல இருக்கிறாங்க. ரொம்ப பயமா இருக்குடா. எனக்கும் ஏதாவது ஆயிடுமோன்னு. உனக்கு ஒன்றும் இல்லைண்ணா. ஃபர்ஸ்ட் நீ கான்ஃபிடென்ட்டா இரு. இங்க பாரு, இன்னும் 2 நாள் நீ வீட்டுக்கு வந்துடுவ. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ நம்பிக்கை, புரியுதா? அவங்க எல்லாம் உன்னை நல்லா பாத்துக்கிறாங்கல்ல? என்னைக்கு ஏதாவது நல்லா பார்த்துக்காங்கண்ணா. எப்படி வீட்டுக்கு வருவ? இங்க என்னால தனியாவே இருக்க முடியல. எனக்கும் கஷ்டமா தான் இருக்கு. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன்டா. நீ சாப்பிட்டியா? நான் இன்னும் சாப்பிடவே இல்லை. ஏண்டா? உன்னை வந்து பார்க்கலான்னு வந்தேன்டி. போலீஸ்காரங்க விடவே இல்லை. நீயும் எதுவும் பிரச்சனையில மாட்டிக்காதடா. நான் 2 daysல வந்துடுவேன். 2 நாள்ல வந்துருவியா? ஆமாப்பா, கண்டிப்பா வந்துடுவேன். மிஸ் யூ. Miss you. லவ் யூ. Love you too. இன்னும் கொஞ்ச நாள் பேசலாம்ல? இல்லப்பா, எனக்கு தூக்கம் வருது. டேப்லெட் போட்டுருக்கீங்களா? சரி நீ தூங்கு. ரெஸ்ட் ஸ்ட்ரெயின் பண்ணாங்கல்ல? சரிப்பா. நான் அப்புறம் பண்றேன். ம் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணாதடி. ஒரு மாதிரி ஆகுது. பண்ணலப்பா. சரி. ம். Bye. பாய். Good night. ஹலோ. ஹலோ, சொல்லுங்க. பிரியா ஹஸ்பண்ட் வசந்த் தானே? ஆமாங்க. நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருந்து கால் பண்றோம். உங்க வைஃப் காலையில இறந்துட்டாங்க. நீங்க வந்தீங்கன்னா ஃபார்மாலிட்டி நம்ம ஹலோ 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 சார். சார், என்ன சொன்னீங்க? சாரி சார், உங்க வைஃப் இறந்துட்டாங்க. சார், நேற்று நைட்டு கூட அவங்ககிட்ட பேசினேன் சார். சார், நல்லா தான் சார் பேசினா சார். அவ்வளோ இருக்காது சார். கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க சார். இல்ல சார், உங்க வைஃப் பிரியா தான். மார்னிங் சடனா மூச்சு திணறி இறந்துட்டாங்க. சார், அவ்வளோ இருக்காது சார். கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்க சார். இல்ல சார், உங்க வைஃப் தான். ஹலோ ஹலோ.
சொல்லுங்கள் சார். பிரியான்னு சொல்லிட்டு என் ஒய்ஃப் சார் செத்துட்டாங்க ஃபோன் பண்ணுறாங்க சார். கோவிட் பேஷண்ட்டா? ஆமாம் சார். அது வெயிட் பண்ணுங்கள் சார், ஒருத்தர் வருவார். சார் யார் சார் அவரு? டியூட்டி டாக்டர் ஒருத்தர் வருவார் சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சார், பிரியா ஹஸ்பண்ட் நீங்கள் தானே? சார் ஆமாம் சார். அவங்க இன்னைக்கு காலையிலே இறந்துட்டாங்க. ஃபார்ம் கொடுப்பாங்க, ஃபில் பண்ணுங்க, பாடியை டிஸ்போஸ் பண்ணணும். சார் அவங்கள பேச்சு பார்க்கணும் சார். சரிங்க, அது ரூல் கிடையாது, பார்க்க முடியாது. ஒரே ஒரு வாட்டி பார்க்க- கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க சார். காலைல வந்து சார் ப்ளீஸ் சிஸ்டர், ஃபார்மை ஃபில் பண்ணி வாங்க. சாப்பிட்டியா? இப்படியேப்பா உன்னை நினைச்சு நான் கவலைப்படாத நாளே இல்லப்பா. உனக்கு என்ன வயசாச்சு? நீ தெரிஞ்சு சொன்னா வேற ஒரு பொண்ணை உனக்கு பார்க்கணுமா? என்ன சொல்லப்பா? ஏதாவது போய் பிரியாவை மீட் பண்ணணும்னு எனக்கு எந்த இன்டென்ஷனும் இல்லை. அவளோட பயத்தினால தான் என்னை மீட் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. மேபி அவள் கொஞ்சம் தைரியமா இருந்திருந்தா இன்னும் கொஞ்சம் நாள் இருந்திருக்கலாம். பட் ஐ couldn't do much about it. Apart from the disease what she had, it's purely the fear of death is essentially the fear of loss. So trust me, அந்த பயம் உங்களுக்குள்ளே இருந்ததுன்னா இதே மாதிரி சேர் போட்டு உங்க பக்கத்துலயே உட்காந்துருவேன். பிகாஸ் ஃபியர் இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட். செகண்ட் ஸ்டோரி. இது ஒரு அம்மாவை பத்தின கதை. அம்மா யாருக்கு தான் பிடிக்கும் இல்லையா? எனக்கு அம்மா இல்லை, பட் ஐ ஹேவ் ஃபீலிங்ஸ். சரி, நான் இதுக்கு மேலே எதுவும் சொல்ல விரும்பல. ஜஸ்ட் வாட்ச் திஸ்.
மா மா எந்திரிமா சாப்பிடலாம். அம்மா கொஞ்சம் தள்ளி விடுமா. அம்மா அம்மா எழுந்துருமா, நான் ஜெயலட்சுமி வந்துருக்கிறேன். அம்மா அம்மா என்னண்ணா அம்மா எப்படி இருக்கிறாங்க? என்னண்ணா எதனா சொல்லுண்ண. என்ன சொல்ற நீ? என் அம்மாவை பார்க்க வந்து எத்தனை நாள் ஆகுது? புதுசா இப்போ வந்து அக்கறை காமிச்சு நடக்கிற, போன் பண்ணா கூட எடுக்க மாட்டேங்கிற. என்னென்ன பண்ண சொல்ற? காத்தால அவரை வேலைக்கு அனுப்பணும், என் பேர பசங்கள என்கிட்ட விட்டுட்டு போறாங்க, அவங்கள வேற நான் பாத்துக்கணும். அதுக்கே எனக்கு நேரம் சரியா இருக்குது. காலில் வேற நரம்பு சுத்தியுமே சீவு வேற வெடியுது. அதுக்கே ஆஸ்பத்திரி போகாத இருக்கிறேன் நானு. ஆனா உனா ஏதாவது சாப்பிட்டு சொல்லுங்க. நீங்க யாரும் பார்க்க வேணாம், நானே பாத்துக்கிறேன். அம்மாவை என் கூட வச்சுக்கணும்னு ஆசை தானே, ஆனா என்னால முடியல. நீ இப்படி சொல்ற, இன்னொருத்தன் வீடே கட்டின்னு அங்க கிடக்குறான். அம்மாவை பார்க்க வந்து 6 மாசம் ஆகுது. யாரு சின்னிய சொல்றியா? ஹலோ
ஆயா வீட்டில் இருக்கிறேன்பா. இந்த வரேன்ப்பா. சரிண்ணா, நான் கிளம்புறேன். நான் போய் பேரனை பார்த்துக்கணும். நான் அப்புறமா வரேன். ஜெயலட்சுமியா, என்னண்ணா? சரி, அந்த சின்னிக்கு ஃபோன் பண்ணி அம்மா வந்து பார்க்க சொல்லு. ராத்திரி எல்லாம் அவன் பேரை சொல்லி பரிமீனுங்கிறாங்க. சரிண்ணா, நான் சின்னிக்கிட்ட சொல்றேண்ணா. ஆ. ஐயா வணக்கம் ஐயா. ஆ. பாட்டி எப்படி இருக்காங்க? பாட்டி அப்படியே தான் இருக்காங்க. கண் பார்வை சுத்தமா போச்சு. சுயநினைவு அப்பப்பதான் வந்து போகுது. அப்படியா? ஆ. அப்புறம் 2 மாசம் வாடகை பாக்கியா, ஆ? கரண்ட் பில் வேற இன்னும் பேலன்ஸ் இருக்கான். அம்மா சொல்லிட்டு வர சொன்னாங்க ஐயா. அப்படியா? ம். அம்மா கிட்ட சொல்லு, நான் சீக்கிரமே கட்டிடுறேன்னு. சரிங்க ஐயா, நான் சொல்லிடுறேன். நான் Okay. Yeah, sure. All right. தாத்தா இங்கே இரு தாத்தா. இருமா வரேன். கண்ணு, அம்மா கூப்பிடுறாங்கல்ல, போமா. Bye. ஏன்பா, அந்த வாடகை இன்னும் அனுப்பலையாம? ஆமா, அனுப்பல. அதுக்கு என்னப்போ? இல்லப்பா, வாடகை தராம எப்படி? எத்தனை வருஷத்துக்கு தான் நானே வாடகை தரது? எனக்கும் ஒரு குடும்பம் இருக்குல்ல, நானும் சேர்த்து வைக்கணும்ல. அப்ப வாடகை கொடுக்க கஷ்டமா இருந்தா உன் பாட்டியை கொண்டு நீங்க வந்துட்டா? இல்லப்பா, அதெல்லாம் சரி வராது. என்னால காசுலாம் தர முடியாது. நீ வேணா அக்காட்ட கேட்டு வாங்கிக்கோ. இப்படி சொன்னா எப்படிப்பா? பாட்டி நிலத்து தானே உன் காலேஜ் ஃபீஸ் எல்லாம் கட்டணும். நீ கூட சொன்னிய பாட்டியை நானே பாத்துக்கிறேன்னு. ஆமா சொன்னேன். அதுக்கு காலேஜ் ஃபீஸ் 2 லட்ச ரூபா கட்டிட்டு வாடகை அது இதுன்னு 8 லட்ச ரூபா நானே செலவு பண்ணிருக்கேன். ஏன் அந்த நிலத்தை வித்த காசுல தானே அத்தையும் சித்தப்பா வாங்கிட்டு போனாங்க. அவங்க கொஞ்ச நாள் பாத்துக்க கூடாதா? உங்க சித்தப்பா வர்றதே கிடையாது. உங்க அத்தை எப்போ ஒரு வாட்டி தான் வருது. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் என் குடும்பத்தை பார்க்கணும், அவங்க ஃபியூச்சரை பார்க்கணும். பாட்டி கதை முடிஞ்சு போச்சு. அவங்களுக்கு இனிமேல் என்னால செலவெல்லாம் பண்ண முடியாது. உங்க அம்மா தானே, நீயே பார்த்துக்கோ. சொல்றா மணி. வாவ், கங்க்ராட்ஸ்ரா. செம. நாளைக்கா? சரி, மீட் பண்ணலாம். சூர்யா டீம் பீட்டர் டீம் சொல்லிட்டீல? ஓகே ஓகே, ரைட் விடு. ரைட் ரைட் ரைட், ஓகே. இட்லி ரெடி ஆயிடுச்சு, எடுத்துட்டு போ. வாங்க டாக்டர். என்ன வெங்கடேசன், பாட்டி எப்படி இருக்காங்க? சுயநினைவு சுத்தமல்ல டாக்டர். கண் பார்வை கூட குறைஞ்சு போச்சு. அப்படியா? பாத்துருவோம். பிபி பல்ஸ்லாம் நார்மலாக தான் இருக்கு. வயசாகுதுல்ல, அதனால மெமரி லாஸ் ஆகுறது, கண் பார்வை குறையிறது, இதெல்லாம் நார்மல்.
சொல்ல போனா நம்மளோட நல்லா இருக்காங்க. ஆ? அந்த காலத்து உடம்புல என்ன ஒரு வயசு ஒரு 85 இருக்குமா? எனக்கே 68 ஆகுது டாக்டர். எப்படி ஒரு 90 இருக்கும். குட். அந்த காலத்துல இவங்க சாப்பிட்ட சாப்பாடு செஞ்ச வேலை இப்போ வரைக்கும் அவங்கள ஹெல்த்தியா வச்சிருக்கு. சரி வெங்கடேசன், நான் கிளம்புறேன். டாக்டர் ஃபீஸு? நெக்ஸ்ட் மந்த் செக்அப் வருவீங்கல்ல, அப்போ சேர்த்து வாங்கிக்கிறேன். சரிங்க. சரிங்களா? மா வந்துட்டம்மா, எந்திரி. ஆஹா, மா 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 நான் சின்னி வந்திருக்கேம்மா. மா வாடா. என்னடா சின்னி, அம்மாவை பார்க்க இப்பதான் தோணுச்சா? அண்ணே, நான் வரலாம் தான் பாக்குறேண்ணே. எங்கண்ணே முடியுது? எல்லாரும் இப்படி சொன்னா எப்படிடா? நான் மட்டும் பார்த்தா போதுமா? ஜெயலட்சுமி அதே தான் சொல்றா. நீங்களும் கொஞ்சம் அம்மா வச்சு பார்த்தா என்ன? இங்க பாரு, இப்போ எனக்கும் நிலைமை சரியில்லை. என்னால வாடகையும் கொடுக்க முடியல. கொஞ்ச நாள் நீ தான் அம்மா வச்சு பார்த்தீங்க. அண்ணே சும்மா இருண்ணே, நீ என் நிலைமை தெரியாத. இப்பதான் மருமக பேர பிள்ளைங்களாம் வந்துக்கிறாங்க. நான் கொண்டு போய் அம்மா எங்க வச்சுப்பேன்? சரி, கொஞ்சமாவது பணம் கொடுங்க, நான் வச்சு பார்த்துக்கிறேன். ஏன் சதீஷ் தானே தரணும்? அதான பேச்சு. அவனால இப்ப முடியலன்றான். ஏன்? அந்த நிலம் வித்த காசுல நீ தானே வீடு கட்டின்னு போன. நீயும் கொஞ்சம் செலவு இருக்கணும். அண்ணே அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம். இப்போ என்னால முடியாதுண்ணே. 3வது மனுஷனுக்கு இருக்கிற அக்கறை கூட உனக்கு இல்ல. வெளியில போடா, வெளியில போடான்னு சொல்றல. இதுதான் இங்க வரதில்ல. நீயாச்சும் அம்மா வச்சு. இதுக்கப்புறம் யாரும் அம்மா பாத்துக்கோனா, நானே பாத்துக்கிறேன். வரமா? அப்பா, அந்த வாடகை கோசம் வந்துக்கிறாங்கப்பா. சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்காதப்பா. என்னால காசுலாம் தர முடியாது. உங்க அம்மா தானே, நீயே பாத்துக்கோ. டேய், அது பேச்சு இல்ல. நீ பாத்துக்கிறேன்னு சொன்னல, அந்த வார்த்தையை காப்பாத்து. இல்லன்னா உன் படிப்பு கொடுத்த 2 லட்சத்தை கூட நான் பாத்துக்கிறேன். அந்த பேச்செல்லாம் பேசாத. தர முடியாதுன்னா தர முடியாதுதான். பாட்டி அந்த வீட்டுல இருந்தா தானே பிரச்சனை. நான் பாத்துக்கிறேன் விடு. எப்படிமா இருக்க? நல்லா இருக்கப்பா. பேர பசங்க மாப்பிள்ள நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கப்பா. நீ எப்படி இருக்க? நான் நல்லாதாம்மா இருக்கேன். பாட்டி? பாட்டி முன்ன மாதிரி இல்லம்மா. உடம்பு ரொம்ப மோசமா போயின்னு இருக்குது. அதுக்கோசரம் தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். என்ன விஷயம்ப்பா?
பாட்டி வீட்டுக்கு 2 மாசம் வாடகை தரல. கேட்டா ஏதோ சொல்றான். அதை பத்தி தான் உங்ககிட்ட பேச போன் பண்ணம்மா. நேற்றே அவன் எனக்கு ஃபோன் பண்ணான்ப்பா இந்த விஷயம் பேசுறதுக்கு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலப்பா. சரிம்மா, உங்ககிட்ட ஏதாவது காசு இருக்குமா? பாப்பா அவர் வெளில கிளம்பிட்டுருக்காருப்பா. நான் அப்புறம் பேசுறேன்ப்பா. ஏமா சோகமா இருக்க? அம்மா அடிச்சுட்டாங்க. என்ன? அம்மா அடிச்சுடா தாத்தா. ஓ, உன் பேர் என்ன? சஞ்சனா. சஞ்சனாவா? ரொம்ப நல்லா இருக்குமா பேரு. யாருமா வச்சது? அம்மா. ஓ, என் பேர் சொல்லட்டுமா? என் பேரு வெங்கடேசன். எனக்கு கூட எங்க அம்மா தான் பேர் வச்சாங்க. உங்க அம்மா பேர் என்ன? எங்க அம்மா பேரு விஜேந்திர அம்மாள். ரொம்ப அழகா இருப்பாங்க. சரி, உங்க அம்மா தானே அடிச்சாங்க, அதுக்கு போய் கோச்சிக்கலாமா? ஏன் உங்க அம்மா அடிச்சா உனக்கு கோவம் வராதா? இப்ப எங்க அம்மா வந்து அடிச்சாங்கன்னா அதை விட சந்தோஷம் வேற என்ன இருக்கு? சின்ன வயசுல எங்க அம்மா என்ன அடிச்சப்போ உன்ன மாதிரி தான் எனக்கும் கோவம் வந்தது. ஆனா அதை இப்ப நினைச்சு பார்க்கும் பொழுது அது கடவுள் கொடுத்த கிஃப்ட் மாதிரி தெரியுது. கிஃப்டா? ஆமா, கிஃப்ட் தான். கடவுள் கிட்ட இருந்து. எங்க அம்மாவே எனக்கு சாமி தான். எங்க அம்மாவுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். மூத்த பையன்ல என்ன கேட்டாலும் செஞ்சு கொடுப்பாங்க. ஒரு வாட்டி எனக்கு அம்மா போட்டுடுச்சு. அது சரியாகணும்னு நேர்த்தி கடனா வீடு வீடா போய் பிச்சை எடுத்தாங்க. எங்க அம்மா அவங்க சொத்தெல்லாம் வித்து என்ன பியூசி காலேஜ் எல்லாம் படிக்க வச்சாங்க. ஆனா நான் சரியா படிக்காம பாதியிலேயே படிப்பை நிறுத்திட்டேன். அதுக்கப்புறம் சினிமாவுக்கு போனேன். எல்லா கெட்ட பழக்கமும் வந்துடுச்சு. நஷ்டமாச்சு, எல்லாமே போச்சு. அதையும் அவங்க தாங்கிக்கிட்டாங்க. ஒரு வாட்டி எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி சாப்பிடாம கொள்ளாம கண்ணு முழிச்சு அந்த அளவுக்கு பாத்துக்கினாங்க. அதுக்கப்புறம் என்ன கல்யாணத்தை பண்ணி வச்சு என் பையனையும் அவங்க தான் பாத்துக்கினாங்க. அவன் படிப்புக்கார செலவுல நிலத்தை வித்து அவங்க தான் படிக்க வச்சாங்க. அவங்களுக்கு அவங்க பேரன்னா ரொம்ப பிடிக்கும். என் சம்சாரம் போனதுக்கு அப்புறம் என் வயசான காலத்துல கூட அந்த அம்மா என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கினாங்க. அவங்க சந்தோஷப்படுற மாதிரி இது வரைக்கும் அவங்களுக்கு நான் எதுவுமே செய்யல. ஆனா அவங்களும் எதுவும் எதிர்பார்க்கல. இப்படி நமக்காக ஓடி ஓடி உழைச்சி சந்தோஷம் துக்கம் வலி வேதனை எல்லாத்தையும் மறைச்சி சுயநலம் இல்லாம நமக்காக வாழ்ற ஒரே ஜீவன் அம்மா தான். அதனால அம்மா அடிச்சாலும் கோவப்படாத. உன் நல்லதுக்கு தான் சொல்றாங்க. அவங்க சொல்ற பேச்சு கேட்டுக்கோ. என்ன நான் சொல்றது? சஞ்சனா இங்க வா. சரி தாத்தா. தங்கண்டா. மா, நான் வந்துட்டேம்மா. அம்மா அம்மா, என்னங்க சார்? தம்பி, அம்மாவை காணோம். நீங்க பாத்தீங்களா? உங்க பையன் வந்து சொன்னாங்க சொல்லி 2 பேர் வந்து தூக்கிட்டு போனாங்க சார் பாட்டிய. ஐயோ, அப்படியா? சரி தம்பி. டேய் சதீஷ், எங்கடா என் அம்மா? டேய் கதவு தரடா.
பாட்டியை நீ திரும்ப கூட்டு வந்த? எங்க அம்மாவை ரோட்ல போறதுக்கு நீ யாரா? நல்லா இருப்பியாடா நீ? உங்க அம்மாவை இருந்தா இப்படி செஞ்சிருப்பியா? சட்டையில இருந்து கையெடு. எனக்கு பதில் சொல்லு. ஏன்டா இப்படி பண்ண? சட்டையில இருந்து கையெடுன்னு சொல்றேன்ல. பதில் சொல்டா. சொல்லிட்டு இருக்கா சட்டையில கை வச்சுட்டு. ஒரு நாள் உங்க அம்மா விஷம் வச்சு போட்டோம்பா. ஐயா ஒரு நிமிஷம். மா எந்திரிமா, டிஃபன் சாப்பிடலாம். I totally understand. Losing someone who is loved is a big loss, especially Amma. All right. நான் அவங்களுக்கு கொடுத்தது இந்த உலக கஷ்டப்பட்டு விரும்புகிறேன். Yes, I'm totally responsible for it. இல்லையா? And I'm happy about it. Because I'm God of freedom too. இந்த மாதிரி உலகத்தில் நிறைய அம்மாக்களை பார்த்துருக்கேன். நீங்களும் உங்கள் அம்மாவை சரியாக பார்த்துக்கலன்னா அவங்களையும் ஒரு நாள் சந்திக்க வேண்டியது வரும். ஓகே? கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ், புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர்.
பார்க்க போற கதை என்னைய ஃபீல் பண்ண வச்சிருக்கல. As I told you, even I have feelings. நான் எப்பவுமே இவங்களை சந்திக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். என்னங்க என்னங்க இந்தாங்க. என்ன யோசிச்சுட்டே இருக்கீங்க? கிஷோர் வீட்டுக்கு போயிருந்தேன். அவன் பாப்பாக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே. சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா மனசுக்குள்ள ஏதோ சோகமா இருக்கு. வருத்தப்படாதீங்க. நம்மளுக்கும் ஒரு பாப்பா இருந்தா நம்மளும் இப்படிதானே செலிப்ரேட் பண்ணியிருப்போம். மனசை போட்டு குழப்பிக்காம காஃபி குடிங்க. நீ காஃபி சாப்பிட்டியா? நான் குடிக்கிறேன், நீங்க குடிங்க.